இந்த அனிதானுடைய நிகழ்வு என்பது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அது இறந்து விட்டது. ஆனால் எங்களுடைய தலைவர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய தேவைகள் எல்லாம் கூட அதில் கலந்து கொண்டு பூர்த்தி செய்ய என்பதை நான் பதிவு செய்கிறேன். மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். வரலாறு பற்றி பேசல, ஒரே ஒரு பதிவு மட்டும். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள், மாண்பு உயர்கல்வி அமைச்சர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அதை அலோவ் பண்ணல. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த பதிவு இருக்கு. மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தினை, அரசின் தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். இதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மாண்பு உறுப்பினர்கள், come to the point. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அவருடைய எல்லையில்லா உரிமை, அவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாணவர்கள் மீது கொண்டிருக்கிற கருணை, மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இழுக்கு இனி ஒரு நாளும் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தனி தீர்மானத்தை நான் உளமாற வரவேற்கிறேன். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, ஒரு சிறிய செய்தியை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், நாங்கள் குலசாமியாக வணங்குகிற எங்கள் தலைவர், படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார். முதலமைச்சராக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் தேர்வு செய்யப்பட்டவுடன் முதலமைச்சரை பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு முதலமைச்சரை கேட்கிறார்கள், சார் நான் கதைக்கு தானே, நீங்க அண்ணாவை பத்தி பேசுறீங்க, வேண்டாம் பேச வேண்டாம், நீங்க கலைஞரை பத்தி பேசுறீங்க, பாருங்க உங்க முதல்வரை பத்தி, முன்னாள் முதல்வரை பத்தி அமைச்சர் பேசுறேன் சார். நீட்டுக்கு மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர், நீங்க பெருந்தலைவரை பற்றி இருங்க. உட்காருங்க 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 நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க உட்காருங்க. நீங்க பேசுங்க. பெருந்தலைவரை பற்றி சொல்லிட்டு தீர்மானத்துக்கு வந்துருங்க. தீர்மானத்தை ஆதரிக்கிற கருத்தை சொல்லிட்டு முடிச்சிடணும். நீங்க வாங்க, பெருந்தலைவரை பற்றி சொல்லுங்க, முடிங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பத்திரிகையாளர்கள் அவர்களை சந்திக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்று இருக்கிறீர்கள், நீங்கள் முதல் பத்திரிகைக்கு சொல்ல வேண்டிய தகவல் என்ன என்று கேட்கிறார். முதலமைச்சரும் பத்திரிகையாளர் சந்திக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் சொன்ன முதல் செய்தி, முதல் தகவல், முதல் அறிக்கை என்ன தெரியுமா? தமிழகத்தில் கல்வி அறிவு இல்லாத கடைகோடி மனிதன் கூட இருக்கக்கூடாது. கல்வி அறிவில்லாத, படிப்பு அறிவில்லாத எந்த மனிதனும் தமிழகத்தில் இருக்கவே கூடாது. ஆனால் அந்த கல்வி அறிவு, அந்த படிப்பறிவு கிடைக்கிற கடைகோடி மனிதன் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? படிக்க தெரியாத
காமராசனாகத்தான் அந்த கடைசி மனிதனும் இருக்க வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். இதை நான் பதிவு செய்வதற்கு காரணம், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடைகோடி மனிதன் என்றால் யாரது? கிராமப்புறத்திலிருந்து வருகிற மாணவன், கிராமப்புறத்திலிருந்து வருகிற மாணவி. இன்று நீட் தேர்வுக்கு மாணவர்கள் போராடுகிறார்கள். அந்த நீட் தேர்வை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், என் அன்பிற்கினிய தலைவர் ராகுல் காந்தி போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இதை நான் சொல்லுகிறேன். உட்காருங்க, டெல்லியிலே நின்று கொண்டிருக்கிறார். உட்காருங்க, உட்காருங்க. நீங்க திரும்ப எப்படி உறுப்பினர் இப்படி ஒழுங்கினமா நின்னீங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன். உட்காருங்க, 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 சொல்லலாம். உட்காருங்க. என்ன சண்டைக்கு வரீங்களா அவரோட? உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நீங்க எதிர்கட்சி கொறடா, நீங்க வந்து சரியா சார்? ஒரு 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 தம்பி, நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர், நீங்க கடைசி லெவலில் உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. அவர் யார்? உட்காருங்க, அவரை உட்கார சொல்லுங்க. உட்காருங்க, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. 60 ஆண்டு மேல நடவடிக்கை எடுப்ப, நீங்க உட்காரணும். ஒரு 60 ஆண்டு காலம் கழித்து காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் விரும்பவில்லை என்பதை இதை நினைவு காட்டுகிறது. நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முடிங்க, வரவேற்று முடியும். முடிக்க சொல்லுங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. விடுங்க சார், பேச விடுங்க சார், பேச விடுங்க சார். சார் உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க. நீட் நுழைவுத் தேர்வு, உட்காருங்க, உட்காருங்க. நீட் நுழைவுத் தேர்வு சமூக நீதி, சுயாட்சி மற்றும் மாணவர்களுக்கு எதிர்காலத்துக்கு எதிரானது. வசதி படைத்தவர்கள் தங்கள் குழந்தைகளை பெரிய பயிற்சி நிலையங்களுக்கும், கிராமப்புற மாணவர்களின் பெற்றோர் இதற்கு ஈடுகொடுக்க முடியாமலும் திணறி வருகிறார்கள். தொடர்ந்து நடைபெறும் வினாத்தாள் கசிவுகள் மாணவர்களின் கனவை சிதைக்கிறது. என் அருமை தங்கை அனிதா முதல் ஆனந்தன் வரை 36 மாணவர்கள் இதனை எதிர்கொள்ள முடியாமல் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டனர். இந்த கொடூர நிலை தொடர்வதற்கு இனி நாம் அனைவரும் அனுமதிக்கப் போவதில்லை. அதே வேளையில் நீட் தேர்வு முறையால் கல்வி மாஃபியாக்கள் அதிக அளவு பயன்பெற்று வருகிறார்கள். இதன் காரணமாகவே நம்முடைய கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவு பாதிப்புக்குள்ளாகிறார்கள். 12 ஆண்டுகள் பள்ளியில் படித்த மாணவர் இறுதி தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறும் நீட் தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை. அதே வேளையில் ஒரே ஒரு நுழைவுத் தேர்வு வழியாக மாணவர்களின் தகுதியை தீர்மானிக்க முயல்வது இயற்கை நீதிக்கு எதிரானது. இதன் காரணமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் மாணவர்களின் போராட்டங்களால் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஒரு ஏழை மாணவரின் மருத்துவ படிப்பை தனியார் பயிற்சி மையங்கள் தீர்மானிக்க முடியாது, அனுமதிக்கவும் முடியாது. மாணவர்களின் வாழ்க்கையை விட எந்த வகையிலும் நீட் தேர்வு உயர்ந்தது அல்ல. நீட் தேர்வு முறை வந்த பின்பு கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்வது வெகுவாக குறைந்து வருகிறது, கவலை அளிக்கக்கூடியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட் தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு பெரிய மன உளைச்சலில் மாணவர்களும் பெற்றோர்களும் உள்ளனர். இவர்களுடைய மனவேதனையை வினாத்தாள் கசிவு மூலம் அதிகரித்து வருகிறது. 2017 15,000 இருந்த நீட் பயிற்சி கட்டணம் இன்று 1,80,000 உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் வரிபணத்தில் கட்டப்பட்ட அரசு மருத்துவ கல்லூரிகள் நிர்வாகத்தை டெல்லி கட்டுப்படுத்துவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது.
மேடைக்கு மேடை டிஜிட்டல் இந்தியா என்று முழங்கும் ஒன்றிய அரசால் ஒரு தேர்வை கூட நடத்த முடியாதது கண்மையா கண்டத்திற்குரியது. இந்த நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மாணவர்களுடன் இணைந்து அவர்களின் நலனுக்காக தொடர்ந்து போராடி வருகிறார். நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை, நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை, இது கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.